குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட ஒரு பெரும் இயக்கமே நடத்தி போராடி கடைசியில் கோயிலையும் கட்டி முடிக்க RSS அமைப்பு பெரும் உதவியாக இருந்தது. ஆனால் சமீபத்தில் ராமர் கோயில் உண்டியல் திருட்டு விவகாரம் RSS தலைவர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. RSS என்றாலே ஒழுக்கம், கடமை, நேர்மை என சொல்வது வழக்கம். இந்த குணங்கள் இப்போது RSS அமைப்பில் குறைந்து வருகிறதோ என்பதை உண்டியல் திருட்டு அம்பலப்படுத்தியுள்ளது. திருட்டு விவகாரம் RSS தலைவர் மோகன் பாகவத்தை கடுப்பாக்கியுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட நபர் எவ்வளவு பெரிய அதிகார மையமாக இருந்தாலும் சரி, அவர்களை கைது செய்தே ஆக வேண்டும் என கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடியிடம் அவர் பேசியுள்ளாராம். ஏற்கனவே உத்தரப்பிரதேச அரசின் சிறப்பு புலனாய்வு குழு 8 பேரை கைது செய்துள்ளது. ராமஜென்ம பூமி அறக்கட்டளையின் பொதுச் செயலாளராக இருந்தவர் சம்பத் ராய். இவர் RSS அமைப்பைச் சேர்ந்தவர். கோயில் கட்டுமான பணிகளை மேற்பார்வையிட அப்போது இவரை செயலராக நியமித்தது மத்திய அரசு. இப்போது திருட்டு விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகியுள்ளார். பொதுவாக பிரபல கோயிலின் அறக்கட்டளை எனில் அந்த மாநில முதல்வர் அதில் உறுப்பினராக முக்கிய பதவி வகிப்பார். ஆனால் அயோத்தி அறக்கட்டளையில் முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு பதவி அளிக்கவில்லை. அவர் RSS அமைப்பைச் சேர்ந்தவர் அல்ல என்பதால் தான் பதவி கொடுக்கவில்லை என சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது RSS-ஐச் சேர்ந்த சம்பத் ராய் இந்த திருட்டிற்கு காரணமாகிவிட்டார். விரைவில் அவர் கைதாகலாம் என கூறப்படுகிறது.